மக்களவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு காரணமாக 356 சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியதற்கான தீர்மானம் மக்களவையில் ஏற்கப்பட்டது. நள்ளிரவில் வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியதைத் தொடர்ந்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியதற்கான தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் மக்களவையில் முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து தீர்மானம் ஏற்கப்பட்டது. மணிப்பூரில் குக்கி மற்றும் மைத்தேயி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்ததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையில் மக்களவையில் அதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஏற்கப்பட்டது. செஞ்சியில் திடீரென பெய்த மழையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையில் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. இதனால் நெல் மூட்டைகள் விலை குறைவாக போகும் என கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக குடோன்களில் வைக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.